மணிமகுடத்திலே ஒளி வீச வேண்டிய மாணிக்கம் லீலா. லீலா அழகு சாம்ராஜ்யத்தின் அலங்கார திருவுருவம். நீயோ அவள் அருகில் நிற்கவும் அருகதையற்ற சாதாரண யானைப்பா. லீலா ராஜகுமாரி, ஐயா நீ யானைப்பா. லீலா அன்று நீங்கள் சாகும் தருவாய் இந்த பெட்டிகளிடம் கொடுத்து இதனால் உன் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்லி உயிர் விட்டீங்களே அப்பா. ஆனால் இன்று அந்தத்தை காட்டி எங்கள் காதலுக்கு தடை விதித்து விட்டார்களே அப்பா. என் வாழ்வு புத்துயிர் பெறாதா? அருமையாகத்தான் வாழ வேண்டுமா? அப்படி என்றால் இந்த பெட்டியின் ரகசியம்தான் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. லீலா, நீ சங்கர காதலிக்கிறத பற்றி எனக்கு தடையில்லை. அவனே கட்டிக்கிடணும்னா கூட நானே முன்ன இருந்து நடத்தி வச்சிருப்பேன். ஆனா உன்னுடைய தந்தை கூட இருந்து அவரே ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன மாதிரி? ஐயா, நானும் சங்கர் உண்மையில அன்பா பழகிட்டோம். அன்பில பல வகை இருக்குதம்மா. ஒரு வாலிபனும் பெண்ணும் நாங்க அன்பா பழகிறோம் பண்பா பழகிறோம்னு என்னதான் சொன்னாலும் உலகம் அவ்வளவா ஒத்துக்காதம்மா. உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு நியாயம் பட்டுதான் நான் செய்யறேன். தப்பு லீலா. படகுல பயணம் செய்துட்டு இருக்கிற போது படகை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. அது பைத்தியக்காரன். இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிறவரை உலகத்தை மதிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சங்கரை காதலிக்கிறனால யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதோட நீ விரும்புறது சாதாரண யானைப்பாகன்னு கேள்விப்பட்டார்னா அந்த நிமிஷமே என்ன நடக்கணும் நீயே முடிவு பண்ணுங்க. சங்கர் யானைப்பாகனா இருக்கலாம், ஆனா அவர் உங்க சொந்த மகனை போல் தானே இருக்கிறார். அதுல அந்தஸ்து பேதம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீ பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கவனமே வேற. நான் ஜமீன்தார் நிலையிலிருந்து பார்க்கிறேன். சங்கர் சாதாரண ஒரு யானைப்பாகன். நீ ஜமீன்தார் மகள், கோபுரத்து மேல இருக்கு. அவன் சாதாரண குப்பமேட்ல இருக்கிறவன். மனசுல வந்து சொல்ற, நீ கண்டிப்பா சங்கர மறந்துடும். உன் சமாதானத்தை கேட்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு. என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலையானா உன்னை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த குற்றத்திற்காக நான் அவமானப்படுறேன். நான் கேவலம் ஒரு யானைப்பா. என்னை தவறாக கருதுகிறீர்கள். லீலா என்று அன்பாக அழைத்த நீங்கள் இன்று என்னை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் உன்னை வெறுக்கவில்லை, அதே போல் நான் உங்களை மறக்கவில்லை. அப்படியானா நம் இருவருக்கு இடையே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்தஸ்து என்ற திரை இடப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
ஐயா உங்களிடம் கட்டளையிட்டு விட்டார்கள். காதல் கட்டளைக்கு அடங்கக்கூடியதா? காதலிக்காதவர்களும் காதலிக்கும் வயதை கடந்தவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது எப்படி முடியும் சங்கர்? விடை காண முடியாத கேள்வி லீலா, விடை காண முடியாத கேள்வி. அதற்கு ஒரே ஒரு முடிவுதான் உண்டு. என்ன அது? விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை. இதில் யாருக்கு யார் விட்டுக் கொடுப்பது? இளைஞர்கள் பெரியவர்களுக்கு. முடியாது சங்கர், முடியாது. உங்கள் மீதுள்ள காதலை என்னால் யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்க அப்பாவிடம் நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாக இருங்கள். லீலா, இத்தனை தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் பிறகும் வெற்றி பெறப்போவது அந்தஸ்துதான். அதனால் யாருக்கும் வேதனை உண்டு பண்ணாமல் உன் காதல் நினைவுகளை தாங்கி இதயத்தோடு நான் இறந்து விடுகிறேன். வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர். லீலா, என்னை மன்னித்து விடு லீலா. சங்கர், லீலா, சங்கர். லீலா. ரெண்டே இறந்து போச்சு. சரி பாப்போ. கொஞ்சம் புன்னல சார், கொஞ்சம் புன்னல. அதாவது சிரிப்பு சார். கேமராமேன் தற்கொலை பண்ணிக்க போறோம், எப்படியா சிரிப்பான்? ஓ எடியா நீ சரியா? சரி சார், சரி ஓகே. நாளைய பத்திரிகையில காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாருன்னு கொட்டை எழுத்துல இருக்கணும். கெட்டிங்க நம்மளா தான் இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா
தொலைச்சு போடுங்க, நான் பத்திரிக்கை பார்த்தேன் நானு. சார் இதுக்கெல்லாம் பணம் பத்திரிக்கை போடுறதுக்கா? நீ பில்லு அனுப்பியா? சார் எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேராப்பு எமலோன்னு அனுப்பு, தூத மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். ஏன் சார்? என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. சரி சார். குட் மார்னிங் சார். போயா நீ? உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. சாகலைன்னா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களா? ஐயோ, பள்ளி கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. வண்டி வரா, வண்டி வரா. ஏ காதல் கடவுளே, மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். பள்ளியை காதலித்தேன், காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே தாவது என்று முடிவு கட்டி விட்டேன். தாவது என்று முடிவு கட்டிவிட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் தாவது நிறுத்தி விடுவேன். சத்தியமா பிறகு சாக மாட்டேன். அடுக்க வர மாட்டாங்களே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காயின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம், காதலிக்கலாம். சரி, கண்டன் துணிந்து விட்டா சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம் ஆகா பண்ணு. ஐயோ, இப்பவாவது உன் மனசு இறங்கிட்டேன். இதுக்கு பேர்தான் உண்மையான காதல். உண்மையான காதல். காதலம் நான் உன்னை காப்பாற்றவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அது சரி பண்ணதுக்கு தான் வந்தேன். ஏங்க இப்படி இருந்தா நீ எப்படி காத? ஐயோ ஐயோ, கயத்தை கூட சரியா போட தெரியல, சாகுறாராம். இப்ப சரியா இருக்கு, இந்த மாட்டிக்க. பள்ளி பள்ளி, இந்த மாதிரி கருத்தரத்தை மாட்டாத நீ. எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்ன பொம்பளை மனசை புரிஞ்சுக்காதவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கருத்துல இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா, ஏய்யா காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்?